உண்ணாமலை தீவனங்கள்ல மெயினா நம்ம கொடுக்கறது நாட்டுக்கோழிக்கான ஸ்பெஷல் தீவனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதை இப்போவே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இப்போ புதுசா கொடுக்க போறோம். இந்த எல்லா கோழியும் கொடுக்குற பேசிக்கான தீவனம் தான். ஓகே. நீங்க சிறுவிடையார், பெருவிடை, கட்டு சேவல், கறிக்கு, முட்டைக்கு எல்லா பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. முட்டைக்கு நிறைய நம்மள்ட்ட வாங்குறாங்க. முட்டை கோழிகளுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈல்டு நல்லா இருக்கு, கவுண்ட் வைஸ் பார்த்து அதிகமா இருக்கு. ஓகே. முட்டையோட சைஸ் பெருசா வாங்குறாங்க. ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அளவு முறை மட்டும்தான். இப்போ நீங்க பாப்பீங்க இதுல சோளம், கம்பு, மக்காசோளம், வெள்ளை சோளம், இளிஞ்சல், கருவாடு, கோதுமை, ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ போட்டு தான் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். நீங்க மற்ற தீவனத்தோட பாத்தீங்கன்னா இதுல வந்து சரிவிகித தீவனமா கிடைக்குதுங்க. ஓகேங்க. மற்றதுனா பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ சிலது மட்டும் தான் கலக்குவோங்க. மக்காச்சோளம், கம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி மட்டும் தான் கலப்புங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சோளம், கருவாட்டு தூளுங்க, ஓகே, மற்ற வெள்ளை சோளங்க, கம்புங்க, கருவாட்டு தூள், இந்த மாதிரி எல்லாமே வந்து மினரல் மிக்ஸ் இருக்குங்க. ஓகே. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கெட்டி வருதுங்க உடம்பு. வந்து பாத்தீங்கன்னா கோழினோட உடம்பு கெட்டி வருது. பெருவிட கோழிக்கு, தாய் கோழிக்கு, குஞ்சு கோழிக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோழி நல்லா எனர்ஜெட்டிக்கா சுறுசுறுப்பா இருக்குதுங்க. எந்த கழிச்சல் எதுவும் இல்லை. நல்லா வெயிட் போடுறது, நல்லா கோழி குஞ்சுங்கெல்லாம் பார்த்தா நல்லா சாப்பிட்டதுல இருந்து நல்லா வெயிட் போடுங்க. இந்த ஃபீடு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. நல்லா கோழிங்களும் விரும்பி சாப்பிடுறது எல்லாமே காலி ஆயிருது. ஓகே. ஓகே. காலையில போட்டோம்னா சாயந்தரம் பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. கோழிங்களும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ முன்னைய விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது பிரதர்? சிக்ஸோட க்ரோத்தும் நல்லா இருக்கு. நல்லா. உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். பொதுவாக கோழி வளர்ப்பில் எல்லா பண்ணையாளரும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழிகளுக்கு சரிவிகித உணவு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஏரியாவில் வளர்த்தக்கூடிய இந்த பெருவிடை கோழிகளுக்கு அதிகமாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா கம்பு மட்டுமே தீவனமாக கொடுக்குறோம். ஆமாங்க, கம்பு தான் சரியான ஒரு தீவனம் கூட. ஆனால் கம்பு மட்டுமே போதுமா? அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தாய்க்கோழிகளுக்கு, சேவல்களுக்கு கம்பு ஓகே, தாய்க்கோழிகளுக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் வெறும் கம்பு மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா ஒரு சரிவிகிதமான ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுத்தா தான் குஞ்சுகள் வந்து சீக்கிரமாக வேகமாக வளரும், நல்ல ஆரோக்கியமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் தாய்க்கோழிகள் அதிக முட்டையிடும், அதிக கரு கூடக்கூடிய தன்மையோடு இருக்கும். அப்போ அதற்கான தீவனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தீவனம் தாங்க, கலப்பு தீவனம் தான் சரியாக இருக்கும். அதுக்காக வந்து கம்பெனி ஃபீடு வாங்கி போடலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. முழு தானியங்களோட கலப்பு தீவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெருவடைக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்போ பெருவடைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பெருவடைக்கும் சிறுவடைக்கும், ஏன் இன்னும் இதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட கோழிகளான சொனாலி, கடக்நாத்து, கைரளி, இந்த மாதிரியான எல்லா வகையான கோழிகளுக்கும் ஒரு சரியான கலப்பு தீவனத்துக்கு ஒரு வழி கிடச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தானியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இவரை சந்திச்சு இவர்கிட்ட என்ன விதமான கோழி தீவனங்கள் பண்றாரு, எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன விலை நிலவரம், அது மட்டும் இல்லாமல் 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம், இப்போ மறுபடியும் வந்திருக்கோம், என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ தீவன கடையை பார்ப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகோ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுடைய பெயர், உங்களோட நிறுவனத்தோட பேர், இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோவா சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் தங்கவேலுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உண்ணாமலை தீவனங்கள் கம்பெனிங்கிறத நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை தீவனம் போயிட்டு இருக்கு. சரி. இதில் நாட்டுக்கோழிக்குன்னு சிறப்பு தீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதான் நம்ம மெயின் ப்ராசஸுங்க. சரிங்க. ஸோ நம்ம நிறுவனம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பைபாஸில் கீழப்பூர் பக்கத்தில் பொய்யூர் கிராமத்தில் நம்ம கம்பெனிங்கிறத ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? பயங்கர ரெஸ்பான்ஸ், நல்லா இருந்துச்சு. மக்கள் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்படியா? ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் போய் அந்த முதல் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இது 2வது வீடியோ. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒரு வாடகை இடத்துல வந்து உங்களோட கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 10க்கு 10 ரூமில் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தில் நிற்கிறமே, இதை பற்றி என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி தான், கஸ்டமரோட ஆதரவாகவும் நம்மளோட உழைப்பால் ஆரம்பிச்சது தான் இது. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை திருப்பி நம்ம மென்மேல் உழைத்துங்கிறதுக்காக நம்ம ஆரம்பிச்சது தான். ஸோ நானும் என்னோட சகோதரர் சேர்ந்து பண்ணது தான். ஓகே. ஸோ முழுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் மூலமா ஆரம்பிச்சு நல்லபடியாக பண்ணது தான். ஓகே. ஸோ அவங்களை பார்த்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாடிக்கையாளர்கள் தான் முக்கியங்கிறீங்க. கண்டிப்பா, வாடிக்கையாளர் நமக்கு எல்லாமே முக்கியம். அவங்களால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நீங்க வந்து வளர்ச்சியில, அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க வளர்ந்துட்டு வரதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இன்னைக்கு நம்ம நிறுவனத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. கண்டிப்பாக சகோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ண தீவனத்தை நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா பொருளை மாற்றிருக்கோம். ஓகே. சில சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று சொல்கிறேன். தென் புது பொருள் அறிமுகப்படுத்த போகிறோம். ஓகே. அதைங்கிறத முழு விவரமாக சொல்கிறேன். சரி, அப்படியே நம்ம இதுக்குள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. பிரதர், இப்போ ஸ்ரீ உண்ணாமலை தீவனம் இல்லையா? ஆமாங்க. ஓகே, ரொம்ப அருமையான ஒரு பேரில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உண்ணாமலை தீவனத்தில் என்னதான் வந்து தயாரிக்கிறீங்க, என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட் வெளியில் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சகோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணாமலை தீவனங்களில் மெயினாக நம்ம கொடுக்குறது நாட்டுக்கோழிக்கான ஸ்பெஷல் தீவனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதை இப்போதே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இப்போ புதுசாக கொடுக்க போகிறோம். ஓகே. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மாட்டுக்கான தேவையான இப்போ சோள மாவு, கம்பு, ஓகே, அந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஓகே. இப்போ நம்ம நாட்டுக்கோழி தீவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த பொருளோட இப்போ சில பொருள் மாற்றம் கொடுத்துருக்கும். ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏற்றி இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததோட இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா தான் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது நாட்டுக்கோழி தீவனங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பெருவடையும் நாட்டுக்கோழி தான், சிறுவடையும் நாட்டுக்கோழி தான், ஏன் இன்னைக்கு கடையில் விற்கிற அசில் கிராஸையும் நாட்டுக்கோழின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது மேம்படுத்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக்நாத், கைரளி, சோனாலி, இந்த மாதிரி கிரிராஜா, வனராஜா, அப்படி எக்கச்சக்கமான கோழி இனங்களை சொல்லலாம். இதில் எந்த கோழிகளுக்கான தீவனங்களை நீங்கள் தயாரிச்சுட்டுக்கிறீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ரீடுக்குமே கொடுக்குற பேசிக்கான தீவனம் தான். ஓகே. நீங்கள் வந்து இதில் நீங்கள் சொன்ன ஒரு எல்லா கோழிலுமே கொடுக்கலாம். இப்போ சிறுவடை, பெருவடை, கட்டு சேவல், கறிக்கு, முட்டைக்கு, எல்லா பருவம் ஒரு பேசிக்கான தீவனம் தான். ஓகே. இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணால் பார்க்க சோளம், கம்பா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக கொடுக்குறோம். ஓகே. இதில் நம்ம வந்து பொட்டு வகைகளோ மாவு வகைகளோ சேர்க்காம முழு தானியமாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லா கோழிலும் பேசிக்காக எடுத்துக்கும். ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியுங்க. அதாவது இது ஒரு அரைத்த தீவனமாக இல்லாமல் முழுக்கவே வந்து முழு தானியங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவனம்னு எடுத்துக்கலாமா? சகோ, நம்ம உண்ணாமலை கால்நடை தீவனத்தில் ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி தீவனத்தில் என்னென்ன தானியங்கள் போடுறோம், எந்த அளவு முறையில் போகிறோங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஓகே, பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் தீவனனாவே கம்பு தான். கம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா பவுனு மாரி இருக்குது பாருங்கள். குவாலிட்டியான கம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? தரமான கம்பாக இருக்குங்க, தெளிவாக இருக்கும் கம்பு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்ச மக்காசோளம். ஓகே. மக்காச்சோளம் எதற்காக அரைக்கிறீங்க? இது எப்படியே முழுசாக கொடுக்க முடியாதுங்களா? முழு சோளமாங்கிறது கோழியால் சாப்பிடவும் முடியாது, செரிமானம் ஆகாது. அதனால தான் சின்ன குஞ்சில சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் சின்ன இதாக அரைச்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோளம். அதே வெள்ளைச்சோளத்தை பார்த்தீங்கன்னா குருணை பேச கொஞ்சம் அரைச்சிருக்கும். இது எதற்காக குருணை குஞ்சு? சின்ன குஞ்சுகள் சாப்பிடணும், எல்லா கோழியும் மிச்சம் வைக்காம ஒதுக்காம சாப்பிடணும், குஞ்சுகள் சாப்பிட்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோதுமையை பார்த்தீங்கன்னா குருணை பேஸில் அரைச்சிருக்குங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குஞ்சுகளை பெரிய குஞ்சு ஒதுக்காமல் சாப்பிட்றதுக்காக குருணையை அரைச்சிருக்கோம். ப்ரோட்டீன் ரொம்ப அதிகங்க. ஓகே. அடுத்து கிளிஞ்சல் போடுறோம். சுண்ணாம்பு சத்துக்காக கிளிஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பீஸாக பொடி பீஸாக வரும், பவுடராக இல்லாமல் கோழிங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் கருவாட்டு தூளுங்க. ஓகே. கருவாட்டு தூள் தெரியும், தூளாவே கொடுத்துறீங்க? தூளாவே கொடுத்துறோம். கருவாடு இல்லாமல் பியூர் தூள் கருவாடு அரைச்சு அது பவுடராக வருது உங்களுக்கு இல்லையா? ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட்டு நொய் குருணை சேர்க்குறாங்க, ஃபேட்டுக்காக சேர்க்குறோம், கார்போஹைட்ரேட்டுக்காக சேர்க்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் மக்காச்சோளம் மாவுங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா உப்பு, செரிமானத்துக்காக மினரல் மிக்ஸ் சேர்க்குறோம். ஒரு செரிமானம் ஆகாது, நமக்கு சாப்பிட்றதுனால கோழிங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மூலப்பொருளாக வச்சு நம்ம வந்து நாட்டுக்கோழி கலப்பு தீவனம் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கோம். இதை தாண்டி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, சவுத் இந்தியா வரைக்கும் நம்ம வந்து பேக் போயிட்டு இருக்கு சகோ. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போது நாட்டுக்கோழி தீவனங்கள் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த பெருவடைக்கும் சிறுவடைக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடிய தீவனங்களாக எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து இது ஒரு முட்டைக்கோழிக்கான தீவனமா அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் தான் இருக்குது. ஏன்னா கம்பெனி தீவனங்களை தான் விரும்பி வந்து முட்டைக்கோழிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெருவடைக்கும் சிறுவடைக்குமான ஒரு தீவனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா? இல்லை, அப்படிங்கிற விஷயம் இது வந்து எல்லா கோழியும் கொடுக்குற பேசிக்கான தீவனம் தான். ஓகே. நீங்கள் சிறுவடையார், பெருவடை, கட்டு சேவல், கறிக்கு, முட்டைக்கு எல்லா பருவம் யூஸ் பண்ணலாம். ஓகே. முட்டைக்கு நிறைய நம்மள்ட்ட வாங்குறாங்க. முட்டை கோழிகளுக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈல்டு நல்லா இருக்கு, கவுண்ட் வைஸ் பார்த்து அதிகமாக இருக்கு. ஓகே. முட்டையோட சைஸ் பெருசாக வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்குறோம். அப்படிங்க பார்த்தீங்கன்னா முட்டையோட கருத்து உற்பத்தி தன்மை நல்லா அதிகமாக இருக்கும். ஓகே. அதனால முட்டை ஒரு தாராளமாக கொடுக்கலாம். பிரதர், இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோவில் கேட்ட அதே கேள்வி தான் இங்கேயும் கேட்குறேன். கம்பெனி தீவனங்கள் மார்க்கெட்டில் எத்தனையோ இருக்குது. கண்டிப்பாக கிலோ வந்து நம்ம அதுக்கு கிலோக்கான ரேட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இடத்துக்கே வந்து சேர்ந்துருது. கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு இந்த தீவனங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ கம்பெனி ஃபீடுங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேட் லெவலில் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழிக்கு என்ன தீவனம் கொடுக்கணும், ஒரு இயற்கையான பொருள் தான் கொடுக்கணும். நம்மள்ட்ட என்னென்ன பொருள் கிடைக்குதோ உங்களுக்கு கண்ணுக்கு இப்போ நீங்கள் அள்ளி பார்க்கும் போதே ஓகே இந்த தீவனத்தில் சோளம் போட்டிருக்காங்க, கம்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிற உங்கள் கண் பார்வைக்கு தாராளமாக தெரியும். ஓகே.
இந்த மாதிரி மூலப்பொருள் கொடுக்கும்போது நாட்டுக்கோழிங்கிறப்ப நம்ம நாட்டு தீவனம் தான் கொடுக்கணும். அதே நாட்டுக்கோழிங்கிறது. ஓகே. பிராய்லர் கோழிகளுக்கு அது வேற மெத்தட் போயிட்டு இருக்கு, வேற கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது வேற ப்ராசஸ். அது ப்ராசஸிங் ஃபீடு. ஆமா. ஓகே. இப்போ நாட்டுக்கோழியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை என்ன கிடைக்குது, இப்போ கம்பா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், கிளிஞ்சல், கருவாடு, உப்பு இது டைரக்டா போகும்போது கோழியோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட் வைஸ் இப்போ நம்மள்ட்ட கஸ்டமர் வாங்குறாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அது திருப்திகரமா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தீவனம் ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இந்த வகை தீவனங்களை வந்து நீங்கள் எந்தெந்த பண்ணைகளுக்கெல்லாம் அனுப்புறீங்க, எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கோம். சவுத் இந்தியா முழுக்க ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஓகே. 4 ஸ்டேட்டுக்குமே போயிட்டு இருக்குங்க. சரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கேட்டாலும் மூட்டை வந்து பார்சல், ரெகுலர் பார்சல் அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே. பேக்கிங் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம் மூட்டை. எத்தனை கிலோ மூட்டைகளை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விலை நிலவரங்கள், அது எல்லாமே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக சகோ. இப்போ வந்து நம்ம வந்து புது அப்டேட் நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆமாம். இப்போ தீவனத்தில் நம்ம வந்து புதுசாக அப்டேட் கொடுக்கணுன்ட்டு அதான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. சரி. எப்படின்னா நம்ம வந்து 45 கிலோ மூட்டையை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே. அதை வந்து நம்ம இப்போ 50 மாற்றிருக்கோம். 50 கிலோ பேக்காக மூட்டையாக மாற்றிருக்கோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பொருள்களை மாற்றிருக்கும். இப்போ நீங்கள் கோதுமையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிஞ்சில் நிறைய பொருள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும். ஐ மீன் பொருளோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே முழு தானியமா. இதில் வந்து நம்ம பொட்டு மாதிரியோ மாவு மாதிரியோ தூசி மாதிரியோ இல்லாமல் முழு தானியமாகவே இருக்கும். உங்களால் ஒரு மூட்டை 50 கிலோ மட்டும் தூக்க முடியாது. பொட்டு மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது நீங்கள் தூக்கவே முடியாது, அந்தளவு வெயிட்டாக இருக்கும். அந்தளவு தானியமாக உள்ளுக்கு நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ 50 கிலோ மூட்டையாக வந்து நீங்கள் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 45 கிலோ இருந்தது 50 கிலோவாக மாற்றிருக்கீங்க. ஆமாம். சரி பிரதர், இப்போ இந்த நாட்டுக்கோழி தீவனங்கள் இதை வந்து நீங்கள் நிறைய பண்ணையாளர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துருந்தது. கண்டிப்பாக. எங்கிட்டையும் வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். அதாவது சில பேர் வந்து இந்த தீவனங்களை முதல் முறையில் கோழிகளுக்கு கொடுக்கும்போது அது உடனே எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக. அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுங்களா? புரிஞ்சுது. எனக்கே நிறைய பேர் அப்போ வந்து என்னோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கஸ்டமர் மூட்டை வாங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள்ல 3 நாள் என் சைடில் அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். எப்படி போகும்னா, மூட்டை எடுத்துட்டீங்களா, மூட்டை குவாலிட்டி எப்படி இருக்கு, உங்களுக்கு திருப்தியா இருக்கா, மூட்டை நீட்டா வந்துச்சாங்கிற மாதிரி அப்டேட்டை ஃபர்ஸ்ட் நான் வாங்கிடுவேன். வாங்கின மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எனக்கு ஸ்டார்டிங்ல இப்போ வரைக்கும் ஒரு 100%, 80% ஓகே. 20% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுது. ஐ மீன் இந்த வெள்ளைச்சோளத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரியான ஃபீல் சொன்னாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான். ஓகே. அப்படி சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெள்ளை சோளத்தை இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணுவோம். ஓகே. குருணை பேஸில் உடச்சிருவோம். ஏன்னா பவுடராக அரைச்சா கோழி சாப்பிடாது. அந்த கண்டிஷனுக்காக நம்ம குருணை பேஸில் அரைச்சி தீவனத்தை இன்னும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்குற விதத்தை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ முதல் முறையை போடும்போது அந்த தீவனங்களை வந்து கோழிகள் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குது அப்படிங்கிறத உண்மை இல்லையா? தயங்குறது உண்மை. இப்போதைக்கு அது வாய்ப்பு கிடையாது. நிறைய பொருள் மாற்றி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் போட்ட உடனே விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மூட்டை வந்து 45 கிலோலேருந்து 50 கிலோ ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. விலையை பற்றி இன்னும் பேசவே இல்லையே? கண்டிப்பாக. ஸோ விலையில் எந்த ஒரு மாற்றம் கொண்டு வரல நம்ம. சரிங்க. ஸோ அதே கிலோ 30 ரூபாய் தான் போயிட்டு இருக்கு. 45 கிலோவுக்கு 30 ரூபா தான் கொடுத்தோம். 50 கிலோ வரும்போது 30 கிலோ 30 ரூபா தான் போகுது. ஓகே. ஸோ இப்போ மூட்டை பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு நம்ம வந்து மூட்டை இப்போ அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தற்சமய விலை வந்து 1500 ரூபாய் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ பிரதர், ஒரு பண்ணையாளருக்கு உங்களால் எவ்வளவு மூட்டைகள் அனுப்ப முடியும்? அதாவது குறைந்தபட்சம் எவ்வளவு மூட்டைகள் உங்ககிட்ட எடுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளவு மூட்டைகள் கொடுக்க முடியும்? நீங்க இந்த ஒரு மூட்டை கூட எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. நீங்க ஒரு மூட்டை கேட்டாலும் அப்படியே எடுத்துட்டு போகலாம், பார்சல் அனுப்பலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸும் சரி வாடிக்கையாளருக்கும் எப்படி ஆர்டர் கொடுக்குங்கிற விஷயம் மட்டும் தெரியல. ஓகே. எப்படி ஆர்டர் போடலாம், கரெக்டாக ப்ராப்பராக வருமா, எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்கும். அதுக்கான விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. அப்படியே அந்த தீவனங்கள் கலக்கிறதையும் நம்ம பார்த்துட்டே பேசலாங்களா? கண்டிப்பாக. நீங்க மேனுவல் முறையில் பண்றீங்களா இல்ல மிஷின் வச்சு பண்றீங்களா? எப்படி? ஃபுல் மேனுவல் தான். லேபர் வச்சு தான் எல்லாம் மேனுவல் தான். மிஷினரி நம்ம பண்றது இல்ல. எதனால இந்த மேனுவலை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? ஸோ மிஷினரிங்கிறத தாண்டி ப்ராப்பர் மிக்சிங் ஆகாது, அந்த அளவு ப்ராசஸ் பண்ண முடியாது. இதனால நம்ம வந்து மேன் பவர் போட்டு பண்ணும்போது நம்ம கூட இருந்தே பார்க்கலாம் மிக்சிங் ப்ராப்பரா ஆகலா, எப்படி இருக்கு, எப்படி பண்றாங்க. ஏன்னா நான் ஒரு பேக்கிங் போகும்போதும் கையில அள்ளி பார்த்து தான் எடுப்பேன். ஓகே, கரெக்டா மிக்சிங் ஆயிருக்கு. ஸோ குவாலிட்டி செக் பண்றேன் அப்படிங்கிறீங்க. செக் பண்ணி தான் அனுப்புவோம். இங்கே போகும்போது செக் பண்ணி தான் அனுப்புவோம். அந்த மாதிரி ப்ராசஸ் போகும்போது நம்ம கண்பட பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குல்ல, மிஷினரிங்கிறது அது எப்படி என்ன பண்ணு தெரியாதுங்க. இப்போ நம்ம மேனுவலா பண்ணும்போது ஓகே மிக்சிங் ஆகலைங்களா, இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணுங்க அப்படி நம்ம லேபர் நம்ம சொல்லி ப்ராப்பரா பண்ணலாம். எல்லாமே ஒரு சரிவிகித அளவுல தான் போடுறீங்க இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கு இல்லைங்களா? அதை மெயின்டைன் பண்றீங்களா? ரேஷியோ கண்டிப்பா மெயின்டைன் பண்றோம். இப்போ நாங்க ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றி இருக்கும். குவாலிட்டி வைஸ் அதிகமாக கூட்டி இருக்கும், அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓகே. அப்படி நம்ம அந்த தீவனங்கள் மிக்ஸ் பண்றதையும் பார்த்துடலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Okay. இந்த மாதிரி தான் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிக்ஸ் பண்ணி ரேஷியோ போட்டு தான் போய் பண்ணுறதுங்க. Okay. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அளவு முறை மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இதில் சோளம், கம்பு, மக்காசோளம், வெள்ளை சோளம், இளிஞ்சல், கருவாடு, கோதுமை ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ போட்டு தான் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். இதில் ஏற்றமோ குறைவோ எதுவுமே இருக்காது. அந்தந்த அளவுக்கான அதனால ரேஷியோ போட்டு பேக் பண்ணி நீட்டாக தரமான குவாலிட்டியாக தான் அனுப்புகிறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த பொட்டு மாதிரியோ மாவு மாதிரியோ இல்லை வேற அன்வான்டான பொருள் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோளம், கம்பு எல்லாமே நம்ம வந்து உங்கள் கண் பார்வை தெரியணும். அதனால தான் நாங்கள் குருணையாக கொடுக்குறோம், மாவாக கொடுக்காம. ஓகே, குவாலிட்டியான மூலப்பொருட்கள் தான், ரா மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ குறைவான அளவில் தான் இங்கே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே போதுமானதா உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் போடுறோங்க எளிமையாக தெரியணுங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ் நம்ம காட்டுறோம். ஓகே, நம்ம பல்க் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 100 to 150 மூட்டை வந்து வெளியே போகுது. அதுக்கான ப்ராசஸ்ங்கிறது உள்ளுக்கு பண்ணுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறோம், என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த வாடிக்கையாளருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சின்ன ஒரு டெமோ மாதிரி பண்ணுறது தான் இது. ஓகே, இந்த உங்களோட ஃபீடு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது, அதை வந்து எப்படி ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டினீங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, போன தடவை வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணும்போது சில சிரமங்களை சந்திச்சதா சொன்னாங்க. அதாவது என்னன்னா, மெயினாக அவங்க கேட்டது வந்து டோர் டெலிவரி எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு கண்டிருக்கீங்க, இல்லை அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது என்ன அணுகுமுறை புரியல. அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, டெலிவரின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பார்சலையும் ஹோம் டெலிவரிங்கிறது பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆர்டர் நம்மகிட்ட பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்புனா போதும். ஓகே, நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனத்தோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், கோழி சாப்பிட்ற டெமோ எல்லா வீடும் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரான்ச் லிஸ்ட்டுமே இதுமாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் வாரியாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா 400 பிரான்ச் இருக்குது இதில். ஓகே, எனக்கு இந்த பிரான்ச் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணினா போதும், அந்த பிரான்ச்சுக்கு நாங்கள் பார்சல் புக் பண்ணி அனுப்பிவிடுவோம். ஓகே, நீங்கள் பார்சல் ஆஃபீஸில் நேரில் போயிட்டு நீங்களோ யாருனாலும் போய் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெகுலர் பார்சல் எல்லா பார்சலும் போகுது சகோ. ஓகே, இது ஒரு ஆர்டினரி ப்ராசஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இதுலயே நிறைய சந்தேகங்கள் வருது எல்லாத்துக்கும். கண்டிப்பா. ஓகேங்க, இப்போ ஒரு மூட்டைனாலும் எடுத்துக்கலாம், ஒரு மூட்டைனாலும் எங்களால் டெலிவரி பண்ண முடியும், அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்ஸிமம் ஒரே பண்ணையாளருக்கு எவ்வளவு மூட்டைகள் வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும், எத்தனை கிலோ வரைக்கும் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்? தாராளமாக சொல்லலாம். லாஸ்ட் 50 மூட்டை போகுது. ஓகே, ஓகே, ஒரு வண்டியில் 50 கூட ஏற்றலாம், 25 ஏற்றலாம். எனக்கு ஒரு மூட்டை டெமோ நான் பார்க்கணும், ஒரு மூட்டை ஃபர்ஸ்ட் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து பெரிய பண்ணையாளராக இருக்கேன் இல்லைனா சின்ன பண்ணையாளர் இருக்கேன் அப்படிங்கிறதா இல்லை. நீங்கள் ஒரு மூட்டை எடுத்து தாராளமாக டெமோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு தாராளமாக அது செட் ஆகிடும். நீங்கள் 50 மூட்டை 100 மூட்டை கொடுத்தாலும் எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். சரி பிரதர், எல்லாமே ஓகே தான். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது வருமா உங்களோட தீவனங்களில்? ஏன்னா வந்து இது வரைக்கும் அப்படி யாரும் பெரிய இஷ்யூஸ் சொன்னதில்லை. இருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால கேட்குறேன். குவாலிட்டி வைஸ் ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா உங்ககிட்ட? கண்டிப்பாக சார், எதுவுமே இல்லை சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் தான் கொடுத்துருக்கோம், அட்வான்ஸாக நிறையா கொடுத்துருக்கோம். இன்னும் என்னென்ன பொருள் போடலாங்கிற விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 45 கிலோலேருந்து 50 கிலோ ரைஸ் பண்ணிக்கிறீங்க, பட் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து முழு தானியங்களோட விலைகள் எல்லாமே உயர்ந்திருக்கு. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன் நான். ஸோ கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறது இதுதான், உங்களை எப்படி கொடுக்க முடியுது, இது ப்ராப்பராக பண்ண முடியுமா, ஏன்னா இந்த விற்கிற விலைக்கு உங்களால் கொடுக்க முடியுங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே எங்களுக்கு தானியம் கிடைக்கிறதால மட்டும்தான் நம்ம இந்த ப்ரைஸுக்கு வச்சு நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அரியலூர் தானியம் கிடைக்கும். நான் போயிட்டு வெளியே போய் எங்கேயோ வெளியே வாங்க தேவையில்லை. எனக்கு இந்த மூலப்பொருள் மட்டும் இப்போ கருவாடு, இந்த கிளிஞ்சல், கோதுமை இதுமாரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியேருந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கோம். மற்றபடியான மூலப்பொருள் மக்காசோளம், கம்பு, வெள்ளச்சோளம் எல்லாமே அரியலூர்லேருந்து கிடைக்கிறதுனால நமக்கு அந்த ப்ரைஸ் ஜோன், அந்த ஜோன் ப்ரைஸ்ல நம்ம கொடுக்க முடியுது. ஓகே பிரதர், வணக்கம். வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. உங்களோட பேரு, நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளோட பேர் சுரேஷ்ங்கண்ணா. சரிங்க. திருப்பூர் மாவட்டம்னா அவினாசி பக்கத்துல பெரிய சிட்டியாவில் எங்க கிராமத்துல அமைஞ்சிருக்கு. ஆமாங்கண்ணா. சுமாரா எத்தனை கோழிகள் நம்ம கிட்ட இருக்கீங்க, என்ன ரக கோழிகள் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கிட்ட வந்து ஒரு 60 to 70 உருப்படி கோழிகள் இருக்குங்க. சரிங்க. பெருவெட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பெருவடை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கான தீவனங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பெருவடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா வளரக்கூடியது. அதுக்கான தீவனம் வந்து பாத்தீங்கன்னா சரிவிகித உணவா கொடுக்கணும். கண்டிப்பாங்க. என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்க தீவனங்கள் வாங்குறீங்க, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா உண்ணாமலை கலப்பு தீவனம் சொல்லிட்டுங்கன்னா நாட்டுக்கோழி தீவனம் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஓகே. நான் அவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி இப்போ வாங்கி போட்டுருக்குங்க. சரி, சரிங்க. எப்படி அவர் உங்களுக்கு எப்படி அறிமுகமானாரு உண்ணாமலை தீவனம்? ஆனா உங்களுடைய பண்ணைக்காரன் சேனல் மூலியமா தான் நம்ம சேனல் மூலமா தான் அறிமுகமானாருங்களா?
சரிங்க பிரதர். இப்போ அந்த தீவனங்கள் போடுறதுனால கோழிகள் எப்படி ஆரோக்கியமா இருக்கா, அதோட உடல் எடை எப்படி அதிகமாகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா மற்ற தீவனத்தோட பார்த்தீங்கன்னா இதுல வந்து சரிவிகித தீவனமா கிடைக்குதுங்க. ஓகேங்க. மற்றதுனா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சிலது மட்டும்தான் கலக்குவோங்க. மக்காச்சோளம், கம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும்தான் கலப்புங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சோளம், கருவாட்டு தூளுங்க, ஓகே, மற்ற வெள்ளை சோளங்க, கம்புங்க, கருவாட்டு தூள், இந்த மாதிரி எல்லாமே வந்து மினரல் மிக்ஸ் இருக்குங்க. ஓகே. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கெட்டி வருதுங்க உடம்பு. வந்து பார்த்தீங்கன்னா கோழினோட உடம்பு கெட்டி வருது. ஆமாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க? இந்த உண்ணாமலை தீவனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தோம்? இதுக்கு முன்னாடி நம்மளா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. சரிங்க. கம்புங்க, கொஞ்சம் மக்காச்சோளங்க, அரிசிங்க. ஆனா அது போதுமானதா இல்லைங்களா? சற்று பற்றாக்குறை இருந்துட்டே இருந்ததுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து சரிவிகித உணவா இருக்குங்களா? சரிவிகித உணவா இருக்குங்க. பரவாயில்லைங்க. மற்ற அனைத்துக்கு இப்போ வந்து பரவாயில்லைங்க. கோழிகளோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவலெல்லாம் 3 கிலோ பக்கம் வந்து வர ஆரம்பிச்சிருது. வருதுங்க. பரவாயில்ல. ஓரளவுக்கு நல்ல வெயிட்டும் கிடைக்குது, அதே மாதிரி வளர்ச்சியும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நோய் வந்து கொஞ்சம் கம்மியா வருது பாத்தீங்கன்னா. ஓ, நோய் கம்மியா வருது. அதாவது சரிவிகித உணவு கொடுக்கும்போது நோய்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமாங்க. பிரதர், இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்றதா இருந்தா இந்த ஃபீடை பத்தி உண்மையாலுமே, அதாவது எந்த விதமான ஒரு எக்ஸாகரேட் பண்ணியும் சொல்லாம, மிகைப்படுத்தி பேசாம கரெக்டான ஒரு பதில் சொல்லுங்க. இந்த தீவனம் உகந்ததா இல்லையா? பாக்குற வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கண்டிப்பா தாராளமா போடலாங்கண்ணா. மற்ற கம்பெனி ஃபீடை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமாங்க. சரி. மற்ற கம்பெனி வந்து போடலாம்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து கலப்பு தீவனம் வரதுனால தாராளமா பயன்படுத்தலாங்க. ஓகே. எந்த தப்பும் வராது. நல்லா இருக்குண்ணா கோழி. ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்க எங்ககிட்ட உங்களோட ஃபீட்பேக்கை பகிர்ந்துகிட்டதுக்கு. ஓகே, நன்றிங்கண்ணா. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்களோட பேரு, நம்மளோட கட்டுத்தர எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு சஞ்சய்ங்க. ஓகே. நம்ம கட்டுத்தர வந்து திருப்பூர், கரெக்டா அது ஆராபுரம் ரோட்ல. சரிங்க. விவேகானந்தா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சிடிசி காலனி. ஓகே. நம்ம கட்டுத்தர இருக்குங்க. அங்கதான் அமைஞ்சிருக்கு. நம்ம கட்டுத்தரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன வகையான கோழிகள் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை கோழிகள் எண்ணிக்கையில பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கிட்ட பெருவிடை சேவல் பாத்தீங்கன்னா 30 உருப்படி இருக்குதுங்க. ஓகே. தாய் கோழிகள் வந்து ஒரு 20 உருப்படி இருக்குதுங்க. ஓகே. குஞ்சுகள் பாத்தீங்கன்னா ஒருத்தால ஒரு 100 குஞ்சு, 50 to 100 குஞ்சு இருக்குங்க. 50 to 100 குஞ்சுகள் இருக்கு. எப்பயுமே சுத்தி அது இது பொறுத்து தாங்க அது. ஓகே. நீங்க பெருவடை சேவல்களை தான் வளர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பெருவடை சேவல் தான் வளர்த்தி மேக்ஸிமம் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. பிரதர், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருவடை சேவல்களுக்கு என்ன வகையான தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சாதா சுத்தம் பண்ண கம்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க. கம்பு தான் போட்டு இருந்தீங்க. வந்து அரியலூர் மாவட்டத்துல வந்துங்க உண்ணாமலை ஃபீட்ஸ்னு ஒண்ணு, அந்த கம்பெனில இருந்து இங்க திருப்பூருக்கு வாங்கிங்க போட்டுட்டு இருக்கிறோம். பெருவடை கோழிக்கு, தாய் கோழிக்கு, குஞ்சு கோழிக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோழி நல்லா எனர்ஜெட்டிக்கா சுறுசுறுப்பா இருக்குதுங்க. எந்த கழிச்சல் எதுவும் இல்லை. நல்லா வெயிட் போடுறது, நல்லா கோழி குஞ்சுங்கெல்லாம் பார்த்தா நல்லா சாப்பிட்டதுல இருந்து நல்லா வெயிட் போடுங்க. இந்த ஃபீடு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. அதாவது வெறும் கம்பு மட்டும் கொடுத்துட்டு இருந்திருக்கும், இந்த கலப்பு தீவனமா கொடுக்கும்போது வந்து நல்லா இருக்குங்க. நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இது போடுற தெரியுது, எனர்ஜி, அந்த சுறுசுறுப்பு இருக்குங்க. சரி. நல்லா அந்த நம்ம பாக்குறப்போ அந்த சாப்பிட எடுத்துக்கிறது நாம தான் தினமும் வைக்கிறோங்க. கண்டிப்பா எடுத்துக்கிறது வந்து நல்லாவே எடுத்துக்குது. நம்ம இன்டேக் நல்லா இருக்குங்கிறீங்க. அதிகமா தீவனங்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறீங்க. எடுத்துக்கிறது நல்லாவே எடுத்துக்குதுங்க. எந்த மிச்சமும் எதுவும் வரது இல்லை. அது அந்த கம்பு வச்சது பாத்தீங்கன்னா எப்படியுமே ஒரு கம்புக்கு ஒரு காக்க இது மிச்சமா தான் இருக்கும். எல்லாமே நல்லா எடுத்துக்குது. குஞ்சுகள் வந்து நல்லா ஊக்கமா சாப்பிடுதுங்களா இந்த தீவனத்தை? குஞ்சுகள் நல்லா நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோலயே. கண்டிப்பா நல்லா வந்து குஞ்சுகள் சாப்பிடுறது எல்லாமே நல்லா கோழிகள் இருந்து குஞ்சுகள் வரைக்கும் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ நம்மள மாதிரியே வந்து இந்த பெருவடை சேவல்கள் வளர்த்துற கட்டுத்தறிகளுக்கு இந்த தீவனம் வந்து உகந்ததா, சிறப்பானதா, எப்படி நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் வாங்கி யூஸ் பண்றது, எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா குவாலிட்டியா நல்லாவே எல்லாமே இது இருக்குங்க. ஓகே. தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பிரதர் வணக்கம். நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, உங்களோட பேர் என்ன, நம்ம பண்ணையில வந்து என்ன வகையான கோழிகள் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. என் பேர் மதனங்கண்ணா. ஓகே. நம்ம பண்ணை வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரோடு வீரபாண்டி அல்லாலபுரத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே. என்ன கோழிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட பண்ணையில? நான் சொனாலி பண்ணிட்டு இருக்கோங்க. அது போக பெருவடை பண்ணிட்டு இருக்கோம். சொனாலி கோழிகள் அப்படின்னா எவ்வளவு எண்ணிக்கையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கலாங்களா? நான் 300+ பண்ணிட்டு இருக்கோம். 300க்கும் மேற்பட்ட சொனாலி கோழிகள் இருக்கு. பெருவடை எவ்வளவு வச்சிருக்கீங்க? பெருவடை ஒரு 50க்கு மேல இருக்கு. 50க்கு மேல இருக்கு. ஓகே ஓகே. நீங்க இப்போ கோழி பண்ணை அப்படிங்கிறது வந்து என்ன பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது அந்த கறி தேவைக்காகவா இல்ல முட்டை தேவைக்காகவா, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முட்டை தேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். முட்டை தேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ என்ன விதமான தீவனங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தற்சமயம்? இதற்கு முன்னாடி என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க? ஃபீடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஃபீடு இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க.
இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனி ஃபீட் கொடுத்துட்டு இருந்தோங்கண்ணா. கம்பெனி ஃபீட் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ ஒரு 6 to 7 months ஸ்ரீ உண்ணாமலைன்னு சொல்லிட்டு அரியலூர்ல அவங்க கிட்ட ஃபீட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். உண்ணாமலை ஃபீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை நாட்களா கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு 6 to 7 மாதத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்கோம். 6 to 7 மாசமா கொடுத்துட்டு இருக்கீங்களா? சரி, இந்த ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க கோழிகளோட வளர்ச்சி எப்படி இருக்கு, கோழிகளோட முட்டையிடும் திறன் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம கோழியோட உடல் எடை ஏதாவது வந்து அதிகரிச்சிருக்கா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். கம்பெனி ஃபீட் கொடுத்தப்போ எங்களுக்கு அவ்வளோக்கா முட்டை அவ்வளோக்கா இல்லைங்க, லேயிங் அவ்வளோக்கா இல்லைங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க கோழி. அது இல்லாமல் நேச்சுரல் ஃபுட் இது கொடுக்கறனால கோழி அவ்வளோக்கா நோய் வாய்ப்படாமல் இருக்குங்கண்ணா. பிரதர், இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி தீவனங்கள் கொடுக்கறனால எப்படி வந்து முட்டைத்திறன் உற்பத்தி வந்து குறையுதுன்னு சொல்றீங்க? அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அது கம்பெனி தீவை கொடுக்கும்போது கோழிகள் மாற்றி கொத்திக்குதுங்க. கொத்திக்கிற பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. சேவல் கிட்ட கரெக்டாக அணை வாங்க மாட்டேங்குதுங்கண்ணா. ஓகே. ஒன்று சண்டை போட்டுட்டே இருக்கிறனால சேவல் கூட அணை வாங்குறது இல்ல. அதனால வந்து முட்டையிடும் திறன் வந்து கம்மியாகுதுங்கிறீங்க. சரி, இப்போ இந்த ஃபீடை வந்து ஏன் சஜஸ்ட் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? இதுல வந்து எல்லாம் கலப்பு தீவனமா இருக்குங்க. எல்லா சிறுதானியங்கள் தானியங்கள் ஃபுல்லாவே இருக்குங்க. ஓகே ஓகே. அதனால சஜஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஆமா. கோழிகள் எப்படி இதை விரும்பி எடுத்துக்குதா? எப்படி நல்லா விரும்பி தான் சாப்பிடுதுங்க. அந்த பின்னாடி தான் சாப்பிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ கோழிகளோட வளர்ச்சிக்கு வந்து இந்த தீவனம் வந்து கட்டாயமா உதவுதுங்கிறீங்க இல்லைங்களா? 100% இது வந்து உங்களோட உண்மையான ஒரு ஃபீட்பேக்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஓகே பிரதர். ஓகே. வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? சூப்பராக இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பேர் வந்து பாஸ்கர்ண்ணா. ஓகே. நம்ம கேஎஸ்பி ஃபார்ம்ஸ்னு ஒரு கோழி ஃபார்ம் நடத்திட்டு இருக்கோம்ண்ணா. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா கருமத்தம்பட்டியில் ஊஞ்சப்பாளையன்ற இடத்துல இருக்குண்ணா. இருக்குது. சுமாராக நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோழிகள் இருக்கும்? அதாவது சேவல்கள் எவ்வளோ இருக்கும், தாய் கோழிகள் எவ்வளோ இருக்கும், குஞ்சுகள் எவ்வளோ இருக்கும்? சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 இருக்கும்ண்ணா. ஓகே. அண்டு கோழிகன்னு பார்த்தோம்னா ஒரு 30+ இருக்கலாம்ண்ணா. ஓகே ஓகே. அண்டு சின்ன குஞ்சுங்க ஒரு 10-20 சுற்றிட்டு இருக்கோம்ண்ணா. இருக்கும். பிரதர், இப்போ எத்தனை ஆண்டு காலமாக இந்த கோழி தொழிலில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம்? நம்ம பார்த்தோம்னா ஒரு இந்த ஃபார்ம் வச்சு ஒரு 2.5 years ஆகுதுண்ணா. ஓகே. மொத்தத்தில் லைஃப் டைமில் கோழிகளோட ரொம்ப காலம் பழகியிருக்கேன். பழகியிருக்கோம். ஓகே பிரதர். இப்போது பெருவிடை கோழி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க? மீட் பர்பஸ்க்காகவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளுக்காகவா, எதுக்காக உருவாக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் நாம கட்டுத்தரை இல்லைண்ணா. நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி பட்டாவாக்கி பட்டாவாக செல் பண்ணிடுவோண்ணா. ஓகே. கட்டுத்தரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பட்டாவாக நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஆமாம் பிரதர். இதுக்கு முன்னாடி நம்ம கோழிகளுக்கு என்ன வகையான தீவனங்கள் கொடுத்துட்டு இருந்தோம்? நம்ம கம்பு, மக்காச்சோளம், அரிசி ஓகே எல்லாமே தனித்தனியாக எடுத்து கோழிகளுக்கு ஃபீடாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ தற்சமயம் என்ன ஃபீடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் இப்போது உண்ணாமலை கேட்டில் ஃபீடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அது பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 தடவை எடுத்திருக்கேன். ஓகேங்க. நல்லா இருக்குது. கலப்பு தீவனம்ன்றதால கோழிங்களும் விரும்பி சாப்பிடுதுங்க. ஓகே. இப்போ இந்த கலப்பு தீவனத்தில் போடக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து நம்மளாலேயே வந்து உருவாக்கிக்க முடியும், நம்மளே கலந்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபீடுக்கு நீங்கள் போகிறக்கான சரியான ஒரு காரணம் என்னங்க? ஆனால் டெஃபினட்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம பண்ண முடியுமான்னா ஓகே கஷ்டம்தான். ஓகே. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதால அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு அது ஈஸியாகவும் இருக்குது ஓகே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு தானியங்களாக கொண்டு வந்து சேர்த்து அதை வந்து சரியான ரேஷியோவில் கலந்து கொடுக்கறதுங்கிறது வந்து எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம. ஆமாம் பிரதர். இதில் இந்த தீவனத்தில் என்னென்ன தானியங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி வந்து இதை போட்டதுக்கப்புறம் உங்கள் கோழியோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் கம்பு, சோளம், மக்காச்சோளம், ஓகே, அரிசி குருணை, அண்ட் தவிடு, நாக்கு, ஓகே, மிக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கோழிங்களும் விரும்பி சாப்பிடுது. எல்லாமே காலி ஆயிடுது. ஓகே ஓகே. காலையில் போட்டோம்னா சாயந்தரம் பார்த்தோம்னா ஒன்றும் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் அது பெஸ்ட்டாக தான் இருக்குது. கோழிங்களும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ முன்னைய விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது பிரதர்? சிக்ஸோட க்ரோத்தும் நல்லா இருக்குண்ணா. நல்ல ஆக்டிவாக இருக்குங்க. ஓகே ஓகே. அண்டு பார்த்தோன்னா நல்லா இருக்குது. பொதுவாக கோழி தீவனங்கள் போடும்போது வந்து இந்த பொங்க பிடிங்கிறது, கொத்திக்கிற பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இதில் அந்த மாதிரி ஏதாவது தீவனங்கள், இந்த தீவனத்தினால ஏதாவது அந்த பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு? தீவனத்தால் அது வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் அண்டு நம்ம வச்சிருக்க சூழ்நிலை தான். ஓகே ஓகே. நம்ம அதை கரெக்டாக பராமரித்தோன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே கட்டுத்தரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தீவனம் வந்து சரியான ஒரு தீவனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஓகே பிரதர். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பண்ணையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்த்துக்கள். நன்றி பிரதர். வாழ்த்துக்கள். நன்றி பிரதர். இப்போது உங்களோட தீவனங்கள் யார் யாருக்கு கொடுத்தீங்களோ அந்த பண்ணையாளர்கள் சில பேர்த்து நம்ம சந்தித்து அவங்களோட ஃபீட்பேக் வாங்கியிருந்தோம். எல்லாமே ரொம்ப அருமையாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கிற விதமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சகோ.
இப்போ எனக்கு என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் முகம் பார்க்காம எவ்வளோ பேர் எனக்கு பணம் கொடுக்குறாங்க, நம்பி பணம் அனுப்புகிறாங்க. சிலம்பரசனா அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா கரெக்டாக மூட்டை போயிடும். எனக்கு திருப்பி கால் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜ் போயிடுறதுனால அவங்களும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற என்னோட கான்செப்ட். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கூட இருந்து பார்த்து பண்ணுறோங்க. அதாவது வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களோட தீவனங்களையும் எங்களுக்கு காமிச்சிருந்தீங்க. குறிப்பாக வந்து நாட்டுக்கோழி தீவனங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சகோ. சரிங்க பிரதர், இன்னைக்கு வந்து நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்தை வந்து நடத்தி கொண்டு போகிறீங்களோ இதே மாதிரி எதிர்காலத்துலையும் இருக்கணும். உங்களோட குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. எங்களது பண்ணையாளர்கள் வந்து எந்த விதமான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அறிவுறுத்தலோட உங்களோட நிறுவனமானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றி. நன்றி சகோ.